ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு மை கிச்சன் ரெசிபி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கான டிஷ் என்னென்னா சுவையான சுரக்காய் கூட்டு. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல பாசிப்பருப்பு 1/2 கப்பு, கடலைப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. குக்கரில் பெரிய வெங்காயம் 1, தக்காளி 1, பூண்டு 6லேருந்து 7, கழுவி வச்ச பருப்பு, சுரக்காய் 300 கிராம், பச்சை மிளகாய் 2, அதை சேர்த்து மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூனு, பெருங்காயத்தூள் சிறிதளவு, உப்பு தேவையான அளவு, அப்புறம் தண்ணி 1/2 கப்பு. இதை ஊற்றி குக்கரில் 3 விசில் வந்த உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த சுரக்காய் கூட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது ரொம்ப நல்லது உடம்புக்கு. சுரக்காய் உடம்புல இருக்கிற உப்பு தன்மையை எடுத்துரும். அதுதான் இந்த சுரக்காய் உடம்புல அடிக்கடி சேர்த்துக்கலாம். வாரத்தில் ஒரு முறை சுரக்காய் சாப்பிட்டா நம்ம உடம்புல இருக்கிற உப்பு தன்மை கம்மியாகி அந்த கிட்னி ஃபெயிலியர் அந்த மாதிரி ஆகிறவங்களாம் இந்த சுரக்காய் கூட்டு, பொரியல் எது வேணாலும் செஞ்சு சாப்பிட்லாம். அது உடம்புக்கு ஆரோக்கியமானது. இப்போ இந்த கூட்டுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துர்லாங்க. தாளிக்கிறதுக்கு என்னென்ன வேணும்னா, ஒரு கடாயில் நல்லெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. கடுகு 1/2 ஸ்பூனு, ஜீரகம் 1/2 ஸ்பூனு, பெரிய வெங்காயம் 1/2 கட் பண்ணி போட்டுக்கோங்க. கருவேப்பிலை சிறிதளவு, வரமிளகாய் 1, பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா வதக்கணும். நல்லா வதக்கணுன்னு இந்த தாளிப்பை அந்த கூட்டில் போட்டு நல்லா வதக்கிடுங்க. வதக்கின பின்னாடி அதில் சாம்பார் தூள் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் கொத்தமல்லி தழை நறுக்கி கொஞ்சம் வேக விட்டு இறக்குனா சுவையான சுரக்காய் கூட்டு தயார். இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சாப்பாட்டோட ரசத்தோட வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இந்த சுரக்காய் கூட்டு எப்படி இருந்துச்சுன்னு செஞ்சு பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.